6:23 மையமாக வைத்து நாம் சில காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். 6:23 6:23 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அதனுடைய பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். இதை தான் நம்ம ஒரு 2 வாரமாக நம்ம தியானம் பண்ணிகிட்ருக்கோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஒரு ஆண்டவருடைய அன்பை ருசிக்கிறதுக்கு இந்த வசனம் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப பிரயோஜனமான வசனம். பாவத்தின் சம்பளம் மரணம், பாவத்தின் சம்பளம் மரணம். இப்போது தேவனுடைய கிருபை வரமோ கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். 30 நாள் வேலை செஞ்சு சம்பளம் வாங்கிறது போல் கர்த்தர் நல்லவர். இவன் பண்ணுற வேலையை பாருங்கள். இன்றைக்கி கொஞ்சம் யதார்த்தமாக பேசுகிறேன், நம்மளும் தியானம் பண்ணணும். ரொம்ப பொல்லாத திட்டம் கொண்ட ஆவிகள், இதெல்லாம் பொல்லாத ஆவிகள், நல்ல ஆவிகள் கிடையாது. தீங்கு செய்ய நினைக்கிற ஆவிகள் மத்தியில் நம்ம வாழ்கிறோம். ஒருத்தனை சம்பாதிக்க வச்சு சம்பாத்தியத்தில் ஒரு நிலத்தை நம்ம வாங்கிறது போல பாவம் செய்ய வச்சு அந்த பாவத்தை பூரணமாக்கின பிறகு மரணத்தை அவனுக்கு சம்பளமாக கொடுத்து, அவன் வேலை செஞ்சதுக்கு ஒரு சம்பளமாக கொடுத்து அந்த சம்பளத்தை வச்சு நரகத்தில் ஒரு இடத்த வாங்க வைக்கிறான்னா இவன் எவ்வளவு ஒரு பயங்கரமான தந்திரசாலியும் கேடு நிறைஞ்ச ஒரு பொல்லாதவனாக இருக்கிறான்னு பாருங்க. அப்போ எண்ணமெல்லாம் எவ்வளவு தப்பும் பொல்லாததும் சாகடிக்கிற எண்ணத்தோடையே தான் இருக்கிறான். திருடன் திருடவும் கொல்லவும் வேற ஒன்றுக்கும் வரான்னு போட்டிருக்குது. நம்ம லேசாக பார்த்துட்டோம்ல, அந்த வசனம் நம்மளுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் உண்டானது. ஆனால் நான் ஒரு நாள் தியானம் பண்ணும்போது காலையில் ஆராதனை நினைக்கிறேன். அப்போது இவன் என்ன செஞ்சாலும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த 3 வார்த்தையில் தான் அடக்கி போட்டார். அதுக்கு மேலே வார்த்தை இல்லை. இவன் என்ன வேணா செய்யட்டும், அவன் என்ன செஞ்சாங்கிறது 3 வார்த்தையில் முடிச்சிடலாம். ஆமாம், சப்போஸ் ஒரு ஆளை கொன்னுட்டான்னா 3 வார்த்தைக்குள்ள அடங்குதா? ஒருத்தனை ஆக்சிடென்ட் ஆக்கி விட்டான்னா, சரி ஒருத்தனுக்கு 1 கோடி ரூபா கொடுத்துட்டான், வேற ஏதாவது வார்த்தைகள் அவனை சொல்லி புகழ முடியுமா? என்னதான் சொல்ல முடியும்? அவன் 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் கூட அந்த 3க்குள்ள தான் வரும். அவன் தீமை செய்தாலும் அவன் நன்மை செய்தாலும் அந்த 3 வார்த்தைக்குள்ளதான். இது யார் சொன்ன? மனுஷன் சொல்லல, தேவாதி தேவனுடைய வாயிலிருந்து பிறந்ததான வார்த்தைகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இவனை நம்பிட்டு போலாமா? இவனை நம்பி வாழலாமா? இவன் 1 கோடி ரூபாய் கொடுத்த மாதிரி கொடுத்து அந்த 3க்குள்ள தான் இருக்கிறாங்கிறத ஜனங்கள் புரியாதபடிக்கு கண்களை மூடி, ஜனங்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நமக்கு 1 கோடி ரூபாய் போடுறா ஓட்டு அவனுக்கு தான். சாத்தான் என்னதான் நன்மைங்கிற பேர்ல நன்மை செய்து ஜனங்களை ஹேன்னு வாழ விடுற மாதிரி பண்ணாலும் கூட கடைசியில் எங்க தான் முடியுது? அந்த 3ல் தான் முடியும். அதை சொல்ல தகுதி உள்ளவர், தெரிந்தவர், அறிந்தவர் தேவன் ஒருவரே. மனுஷனால் அப்படி சொல்ல முடியாது. அதானே மனுஷன் அப்படி சொல்லிட்ட புகழ்ந்துடுறானே. இவன் இந்த சாத்தான் என்ன பண்றான்னா, அழகா வஞ்சகக்காரன் நல்லது செய்யறது போல செய்து சாப்பிட்டுருவான். கடைசியில் இயேசு ஒருவர் தான் உண்மையை சொல்லுகிறார், கர்த்தர் ஒருவர் தான் உண்மையை சொல்லுகிறார், சத்திய தேவன். இவன் என்னதான் பண்ணாலும் அந்த 3 திருடவும் கொல்லவும், பணத்தை கொடுத்தாலும், அவன் பணம் கொடுத்து நம்மள்ட்ட ஏமாத்தினாலும் திருடன்னு பேரு. பணத்தை திருடுறவனுக்கு பேரு திருடனா, பணத்தை கொடுக்கிறவனுக்கு பேரு திருடனா? உலகத்தில் என்ன சொல்லுவீங்க? நம்ம பணத்தை திருடிட்டு போறவன பேரு அவனுக்கு என்ன? ஆனா ஒருத்தன் பணம் கொடுக்குறான்னு அவனை திருடன்னு சொல்லுவீங்களா?
சார் பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட வழி இல்லை சார், கொஞ்சம் கொடுங்க சார்னா ஒருத்தன் கொடுக்குறான், 10,000 ரூபா கொடுக்குறான், எனக்கு 10,000 ரூபா கொடுத்தா ஒரு திருடன் அப்படின்னு சொல்லுவீங்களா என்ன? நல்ல மனுஷன் கொடுத்தார். அவன் எவ்வளவுதான் நல்லது செஞ்சாலுமே ஏசு சொன்னது உண்மைதான். ஆகவே இவன் சம்பாதிக்க வச்சு அந்த சம்பாத்தியத்தில் நரகத்தில் ஒரு இடத்த வாங்க வைக்கிறான்னா இவன் எவ்வளவு பொல்லாதவன். ஆனால் நம்முடைய தேவன் அவர் நமக்காக சம்பாதிச்சு ஒரு இடத்த, பரலோகத்தை நமக்கு ஃப்ரீயா தர்றாருன்னா எப்படி? அதுதான் நம்ம என்ஜாய் பண்ணணும். இன்னைக்கு கர்த்தருக்கு நன்றி சொல்லலாம். இன்னொரு காரியம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. நம்மளை இந்த மாதிரி டிக்கெட்டு கவுண்டர் நிறைய இருக்குது, முட்டி மோதி எல்லாம் உள்ளே வர்றதுக்கு ட்ரை பண்ணுறானுங்க. ஆனால் நம்ம பாட்டுக்கு ஜாலியாக நம்ம ஆள் ஒருத்தர் அங்கே நிற்கிறாரு, நம்ம பேரை சொல்லி டர்ன்னு கூப்பிட்டுட்டு போகிறாரு, ஃபாலோ மீன்ட்டாரு, நம்ம பாட்டுக்கு உள்ளே வந்துட்டோம். ஒரு பைசா செலவு இல்லை, எவனும் நம்மளை தடுத்து நிறுத்த முடியாது. அவர் போகிற இடங்கள்லாம் கதவு டப் டப் டப்புன்னு திறக்குது. நான் போனால் திறக்காது. நான் எங்கே போகிறேன்னா கவுண்டருக்கு போகணும். கவுண்டர்னா கவுண்டர் இல்லை, கவுண்டர், புரியுதா? கவுண்டரில் போய் முட்டி மோதினாலும் கதவு திறக்க மாட்டேங்குது. அதுதான் மதம், அதுதான் ரிலிஜன். மதம் ஒரு நாளும் பரலோகத்துக்கு கதவை திறக்கவே திறக்காது, திறக்கவே திறக்காது, திறக்கவே திறக்காது. ஸ்தோத்திரம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொன்ன நல்ல தெய்வம், நானே வழியினாரு. என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் அவன் வெளிச்சத்தில் நடப்பான். அவர் டக்குன்னு வந்து அவர் பின்னாலே நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவனுடனே கூட கிறிஸ்துவுக்குள் மறைந்திருக்கிறது என்று எழுதியிருக்கிறது. Our very life is hid in the life of Christ. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது, கொலோசியர் 3 அது எழுதி. இப்போ நம்ம வாசிக்க வேண்டாம்னு வச்சுங்களேன், 3, 1, 2, 3 அப்படி போட்டிருக்குன்னு வச்சுங்களேன். வீட்டில் போய் வாசித்து பாருங்க. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நாமும் அவரோடு கூட வெளிப்படுவோம்னு போட்டிருக்கு. தட் மீன்ஸ் God is our refuge. அவர் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார் இல்லைங்களா? அதாங்க, அவருக்குள்ள நம்ம போய் உட்கார்ந்துக்கிட்டா போதும். அவர் போற இடங்கள் எல்லாம் வாசல் திறக்கும். நேராக கொண்டு போய் நம்மளை கொண்டு போய் சேர்க்கிற இடம் பரலோகமாக இருக்கும். அவர் வேற எங்கேயும் சேர்க்க மாட்டார். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் என்று போட்டிருக்கிறது. அவருக்குள்ள போயிட்டோம்னா, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களும் அத்தனை பேர்களும் நேரா அங்கதான். யாருக்கும் ஒரு பைசா இல்லாமல் அவர் நமக்காக சம்பாதித்து ஃபாலோ மீன்னு சொல்லிட்டு போயிட்டார்னா கர்த்தர் நல்லவர். நம்ம தான் சொன்னேன்ல போன வாரம், சின்னர்ஸ் மெரிட் ஹெல், செயின்ட்ஸ் டோன்ட் மெரிட் ஹெவன். ஹல்லேலூயா. அவர் தான் அது முடியும். போன வாரம் அவர் எவ்வளோ பாடுபட்டு நமக்கு சம்பாதித்தாருங்கிறத பார்த்தோம். இந்த வாரம் அது எப்படி இலவசம் என்கிறத பார்த்தோம். அப்போ பாடுபட்டு அவர் சம்பாதிக்க, இலவசமாய் நமக்கு தர, ஃபாலோ மீன் கடைசி மூச்சு இருக்கு மட்டும் அவரை ஃபாலோ பண்ணிட்டு நேரா டமால் அவர் உள்ள போற இடம் பரலோகமா இருக்கும். ஓடிய போயிடுறது பின்னாலேயே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். யோசிச்சு பாருங்க, நம்ம ஒன்றும் செய்ய வேண்டாம். அதுதான், தட் இஸ் த பேசிக் டிஃபரன்ஸ் பிட்வீன் கிறிஸ்டியானிட்டி அண்ட் எவ்ரி ரிலிஜன். மற்ற ரிலிஜன்கள்லாம் டூன்னு சொல்லும். யூ ஹேவ் டு டூ திஸ், யூ ஹேவ் டு டூ திஸ், யூ ஹேவ் டு டூ திஸ்ன்னு சொல்லும். கிறிஸ்டியானிட்டி ஒன்று தான், ஐ ஹேவ் டன் இட் ஃபார் யூ, ஐ ஹேவ் டன் இட் ஃபார் யூ, யூ நீட் நாட் டூ, ஐ ஹேவ் டன் இட். அப்பா, அதுக்காக கொண்டாடணும். அல்லையா? அந்த லிஸ்ட்டுகளில் அப்படிப்பட்ட அந்த ஆஃபரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, அந்த ஏற்றுக்கொண்ட ஜனத்தின் லிஸ்ட்டில் நம்ம இருக்கோங்கும் போது ரொம்ப சந்தோஷம். ஆமென். Glory to God. The greatest offer the world had ever seen is the offer of salvation through Christ Jesus. The greatest offer. அந்த ஆஃபர் கிடைக்காது. எவனும் சம்பாதித்து வாங்கவே முடியாது. இட்ஸ் a free gift. என்னதான் உலகம் ஆஃபர் பண்ணாலுமே, the one offer which God offered to the humanity, the greatest offer the world had ever seen, and the world can never offer this offer, is the salvation of God the Father through Christ Jesus. இதை நம்பின ஜனங்கள் மெய்யாகவே பாக்கியவான்கள். Glory to God. வாரந்தோறும் இன்னைக்கு நம்ம உட்கார்ந்து கொண்டாடிட்டு இருக்கிறோம். வாரந்தோறும் செலிப்ரேட் பண்ணிருக்கிறதுக்கு காரணமே தான். வாழ்நாளெல்லாம் செலிப்ரேட் பண்ணுவோம். ஏன்னா இது போல ஒரு ஆஃபரை மிஸ் பண்ணவன்
அவன் கதி என்ன ஆகிறது? தட்ஸ் அ ஃப்ரீ கிஃப்ட். ரோமர் 3வது அதிகாரம் 23 வாசிங்க பார்ப்போம். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி, போதும் போதும், எல்லாரும் பாவம் செய்து, ஒருத்தன் கூட கிடையாது. ஆண்டவருடைய வசனம் அப்படித்தான் சொல்லுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நான் கர்த்தருக்குள்ள வந்த பொழுது வசனம் இப்படி சொல்லுது, ஒரு பையன் கூட நல்லவன் கிடையாதுன்னு சொல்லுது. நல்லவனை அழிக்க, நல்லவனை காப்பாற்றி பொல்லாதவனை அழிக்கணும்னா இந்த உலகத்தையே கர்த்தர் நினைச்சிருக்கு. முதல்ல அவ்வளவு பேரையும் அழிச்சிருக்கணும். ஏன்னா வேதத்தின்படி ஒருத்தன் கூட நல்லவன் கிடையாது. எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போய் தேவ மகிமையற்றவர்களாய் போனார்கள். அப்போதான் புரியுது, டே நீ நல்லவன்னு நினைக்காத, நீ முதல்ல பாவின்னு நினை. அந்த பாவின்னு நினைக்கும் போது உன்னை அழிப்பதற்காக தேவன் வரவில்லை, உன்னை காப்பாற்றுவதற்காக தேவன் வந்தாருங்கிற இது ஒரு சத்தியம் கிறிஸ்தவத்தில் மாத்திரம்தான் இருக்கு, வேறு எதுலையுமே கிடையாது. அதனால தான் அவர் தேவன் என்பதை நிரூபித்து காட்டினார். இரக்கமுள்ள தேவன், பொல்லோரை வாழ வைத்த தெய்வம் அல்லவா. இன்னைக்கு நம்ம வாழுகிறோம்னா நம்ம எல்லாம் நல்லவங்களா? கிடையாது, பொல்லாதவங்க. ஆனா வாழ்றோம். வாழ வச்சது யாரையா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இந்த பொன்னான ஒரு ஆஃபரை விட்டுட்டான்னா இனி யார் தான் இந்த ஆஃபரை தர முடியும்? உலகத்தில் எவனும் தர முடியாது. எல்லாரும் பாவிகள். ஒரு பாவி இன்னொரு பாவிக்கு போய் ரட்சிப்பை கொடுக்க முடியாது. பரிசுத்த தேவன் மாத்திரம்தான் பாவிக்கு புகலிடமா இருக்க முடியும், ரட்சிப்பை கொடுக்க முடியுமே ஒழிய அது கண்கள் மறைக்கப்பட்டிருக்கு இந்த உலகத்தில். அப்படி ஒன்று சொல்லுது. இது அடுத்த வசனத்தை பார்த்தா 24 பார்க்கும்போது, 24 இலவசமாய். கொஞ்சம் பொறுங்க, இது எதுல நம்ம சந்தோஷப்படணும்? எந்த வார்த்தையில? இந்த வசனத்துல. இந்த வார்த்தையில நம்ம குதிக்கணும். குதிக்கிற குதியில நமக்கு தலைவலியே வந்துடணும், அந்த அளவுக்கு குதிக்கணும். ஸ்தோத்திரம். எப்படி? இலவசமாய் அவருடைய கிருபையினாலே. இந்த அவருங்கிறது யாரு? பிதாவாகிய தேவன். பிதாவாகிய தேவன். போன வாரம் பார்த்தோம்ல, he is பணக்காரர், கிருபையில பணக்காரர். மனசு வைக்கணுமே. ஹல்லேலூயா. பணக்காரனா இருந்தாலும் மனசு வைக்கணுமே ஐயா. இந்த உலகத்துல பணக்காரர்கள் மனசே வைக்க மாட்டாங்களே. கரெக்டா? அவர் அவ்வளவு கிருபையில பணக்காரர், மனசு வச்சாரு. வச்சு குமாரனை, அதாவது கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பு. மீட்பு யார்கிட்ட இருக்குன்னா இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கு. இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கக்கூடிய மீட்பை இந்த பாவிகளுக்கு கொடுக்கணும்னு மனசு வச்சாரே பணக்கார பிதா தெய்வம். அவ்வளவு மனசு வச்சாரே. இந்த மீட்பு இந்த பாவிகளுக்கு கிடைக்கணும்னா என்னதான் பண்ணோம்? பாவம் அறியாத அவரை பாவமாக்கினாரே. அதுக்கும் மனசு வைக்கிறாரு. இப்ப நம்மேல் கொண்ட நேசம் தான் எவ்வளவோ. அது அவர் செய்யலைன்னா யாரும் அவரை இறக்கவே முடியாது. பரலோகத்தின் தேவனை இறங்கி வந்துடும் வாரும் என்று எந்த மனுஷனாவது சொல்ல முடியுமா? இயேசு ராஜாவே நீர் வந்தாகணும்னு யாராவது சொல்ல முடியுமா? பக்கத்துல போக முடியுமா? சர்வ வல்லவரை பார்க்க முடியுமா? அவரிடத்துல பேச முடியுமா? ஒரு மனுஷனுக்கு முடியாது. பிதா இறங்கினார், கிருபையில் பணக்காரர் இறங்கினார், உதவிகரம் கொடுக்க அவரை தன் குமாரனை புளிய சித்தம் கொண்டார். நம்மேல் கொண்ட காதலின் நிமித்தம் அவர் இலவசமாய் அவரிடத்தில் இருக்கக்கூடிய மீட்பை கொண்டு வந்து நம்மள்கிட்ட போய் சேர வச்சாரு. அப்படித்தான் நாம் நீதிமான்களாக இருக்கிறோம்னு போட்டிருக்கு. இப்படித்தான் இந்த வசனம். அப்ப இந்த வசனத்தை எழுதின தேவாவியானவர் அந்த ஞானத்தை கொடுத்தாரே பவுலுக்கு. அவன் எவ்வளவு கண்டுபிடிச்சு வச்சிருக்கான் அப்படின்னா, எத்தனை வருஷம் முன்னால எழுதினதான அந்த வார்த்தை, அந்த ஞானம் இன்னைக்கு வரைக்கும் விளங்காம இருக்குது. ஏதோ கிருபையா 2-3 வருஷங்களை நம்ம தியானம் பண்றோம் சேர்ந்து. அப்போ வெரி கிளியர்
அந்த இலவசம்னு சொன்னது ரொம்ப ரொம்ப கிளியர். அவருடைய கிருபை, கிருபையின் ஐஸ்வர்யம். அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுக்குள்ள இருக்குது, வேற எங்கே இல்லை. ஜனமே ஜனமே தேவ ஜனமே, சான்ஸே இல்லை. ஜனங்கள் ஏமாந்து 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 போய் மடிந்து விழுகும் பொழுது இந்த பொல்லாங்கன் அப்படியே கொத்து கொத்தாய் கீழே கொண்டு போயிடுறான். இன்னைக்கு நம்ம கர்த்தர் பாருங்க, அல்லேலூயா, எவ்வளவு சந்தோஷமா நம்ம தேவனை ஆராதிக்கிறோம். நம்மில் நம்ம குடும்பத்தார் ஒருவர்கள் மரித்து போனாலும் கூட அவங்க எங்க போயிருக்காங்கிறது நமக்கு நல்லா தெரியும். போனவங்க ரொம்ப அதிகமாக தெரியும் அவங்களுக்கு. நம்ம பார்ப்போம் என்கிற ஜீவ நம்பிக்கையை நமக்கு நம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இதை விட என்ன செய்யணும் மனுஷனுக்கு? இதை விட மனுஷனுக்கு என்ன செய்யணும்? இலவசமா. ஒரு வசனத்தை வாசி, மத்தேயு 10:8. மத்தேயு 10:8. வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். இலவசம், அங்கேயும் இலவசம். இப்போ இதனுடைய அர்த்தம் என்ன? இதனுடைய அர்த்தம் என்ன? வியாதிகளை சொஸ்தமாக்குறதுக்கு மனுஷனால கூடுமா? ஏதோ டாக்டர் படிக்கிறாங்க, சில ஆல்ட்ரேஷன்ஸு, சரீரத்தை அவங்க நல்லா படித்து வச்சுருக்காங்க 6 வருஷமாக. இது நடந்தால் இது பண்ணுங்க, அது பண்ணுங்க பண்ணுங்க பண்ணுங்க. கடைசியில் அவங்களும் கை விரிக்கிறாங்க இல்லையா? சில நேரங்கள் அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே புரியாது. ட்ரையல் எரர் மெத்தடில் போகிறாங்க, அவ்வளோதான். ரெஸ்பாண்ட் பண்ணால் பண்ணும், ரெஸ்பாண்ட் பண்ணல நாட் ரெஸ்பாண்டிங்னு எழுதிட்டு போயிட்டே இருப்பான் மனுஷன், அவ்வளோதான். ஆனால் ஒரு வியாதியை கம்ப்ளீட்டாக சுகப்படுத்தி யாரால கூடும்? கர்த்தர் ஒருவரால தான் கூடும். 6000 பிசாசுகளுக்கு மேல ஒரு மனுஷனுக்குள்ள புகுந்து அட்டகாசம் பண்ணா, 6000க்கு மேல இருக்கக்கூடிய சாத்தானுடைய ஆவிகள் ஒரு மனுஷனுக்குள்ள புகுந்து எவ்வளவு அட்டகாசம் பண்ண, ஒன்னொன்னும் ஒவ்வொரு விதமா அட்டகாசம் பண்ணுதியா, லிமிட் இல்லாம. அப்ப அந்த மனுஷனுடைய நிலைமை எப்படி இருக்கும்? இந்த நிலைமையில் அந்த பிசாசுகள் எல்லாம் ஒரே வார்த்தையால் 6000க்கு மேல இருக்கக்கூடிய துரத்த முடியுமானால் யாரால முடியும்? கரெக்டா சொன்னீங்க, கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஒருவரால தான் முடியும். இனி அடுத்து குஷ்டரோகம். அப்படியே அரிக்கும், இந்த கையெல்லாம் கொஞ்சம் 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 கொஞ்சமா தின்றும். நிறைய பேருக்கு குஷ்டரோகத்தை பற்றி ரொம்ப தெரியாது. ஏன்னா அந்த சப்ஜெக்டுக்குள்ள நம்ம போகிறதில்ல. ஏதோ பாவம், சிலர் பாவம் பிச்சை எடுத்துக்கிட்டு உட்காந்துருக்காங்க, நம்ம பிச்சை எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்படியே அரிச்சு கையெல்லாம் சின்ன சின்னமாகி சீல் வழிஞ்சு அப்படியே ஒரு மாதிரி லிக்விடாக வழிஞ்சு நாரி புண்ணு எல்லாம் நாரிட்டு இப்படியே இப்படி இப்படி இருப்பாங்க. அவங்க இது நார்மல் இருக்காது. கையும் இல்லை, கால் விரலும் இல்லை. இது எப்படிப்பா வாழல, இது எங்கே சொரிய முடியுமா, அரிக்க முடியுமா? நிலைமையை பார்த்தா பரிதாபமாக இருக்கு. டாக்டர்களால் என்ன பண்ண முடியும்? ஏதோ ஆயின்ட்மெண்ட் போடுவாங்க, அது பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க, ஏதோ செய்வாங்க, ஊசியை குத்துவான், ஆன்டிபயோட்டிக்குமா அங்கிள் பயோட்டிக்குமாங்க, என்னத்தையோ சொல்லுவான், என்னத்தையோ சொல்லுவான். ஸ்தோத்திரம். ஆனா கம்ப்ளீட்டா புது சின்ன குழந்தை தோல், நான் இப்படி தான் பேசணும், வேற வழி இல்லை. அவன் பார்த்தா நாகமன் அப்படின்னா யாரையா செய்ய முடியும்? அவர் ஒருத்தர் தானே செய்ய முடியும். சரி, இனி மரித்தோரை எழுப்புதல். செத்தே போயிட்டான் ஒரு மனுஷன், 4 நாள் ஆச்சு நாறுதுன்னா. அவனை அடக்கம் பண்ணி 4 நாள் ஆச்சு நாறுது, செத்து போயிட்டான். செத்து போனவன் எப்படி பார்த்து எந்த டாக்டராவது எழுப்ப முடியுமா? செத்து போனவனை அதை ஒரே சொல்லால கம் அவுட்னாரு. அவன் வந்துட்டான். அல்லேலூயா. இந்த வல்லமைகள் எல்லாம் நான் தானே செய்ய முடியும். இதுக்கு அர்த்தம் சொல்றேன், இந்த வசனத்துக்கு அர்த்தம். அந்த வல்லமைகளை உங்களுக்கு தந்தேன். எப்படி தந்தேன்னா இலவசமாய் தந்தேன். போய் இலவசமாய், சம்பாதிக்க வேண்டான்ட்டர்ல, போங்க செய்யுங்க.
இலவசமாய் கொடுங்கள். அப்ப இலவசமாய் நமக்கு செய்தது நம்முடைய ரட்சிப்பு மாத்திரம் அல்ல, நம்மை சுற்றில் இருக்கக்கூடிய ஜனங்கள் நம்மை போல விடுதலை பெற வேண்டும் என்று இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு நாமளையும் கருவியாய் பயன்படுத்துகிறதுக்கு நமக்கும் இலவசமான கிஃப்ட்டுகளை தர்றாருன்னா, இவர் எப்படி நார்மலாக புகழ்ந்ததை காட்டிலும் ஸ்தோத்திரம் பண்ணதை காட்டிலும் இப்போ இன்னும் அதிகமாக ஸ்தோத்திரம் பண்ணணும். இது கம்மியாக இல்லை பண்ணுறிய? ஏன் ரட்சிக்கப்பட்டதுக்கே இவ்வளவு மகிமை, இவ்வளவு சந்தோஷம்னா, இது வேற அவருடைய வல்லமைகள்லாம் நமக்குள்ளே வேற வச்சு நம்மளை வேற பயன்படுத்துறாருன்னா எப்படின்னு கேட்டேன். எப்படி? இதை நம்பணும். முதல்ல இதை நம்பி அதை ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொண்டு செயல்படும் பொழுதுதான் நமக்கு அந்த அருமை தெரியும். நம்மளையும் ஒரு கருவியா பயன்படுத்துறாரா? இது என்னங்க? நம்மளை ரட்சித்ததே ஒரு பெரிய புண்ணியங்க, ரட்சிக்கப்பட்டதே ஒரு மகாபெரிய, அது வேற நம்மளை கொண்டா. வாஞ்சிக்கிறவர்களுக்கு தான் கிருபைகள் கிடைக்கும், வாஞ்சிக்காதவங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது. யார் யார் ரெடி இந்த வசனத்தின்படி? தெய்வமே, அப்படியானால் நீங்கள் இலவசமாக நீங்கள் அல்லவா சம்பாதிச்சிங்க, அது எனக்குள்ள நீங்கள் டெபாசிட் பண்ணி வச்சிருக்கீங்க, பேங்க்கில் போய் டெபாசிட் பண்ணுற மாதிரி இந்த கிருபைகளையும் எனக்கு தந்துருக்குறீங்க, போய் செய்யன்னு சொல்கிறீங்களே தெய்வமே. அந்த இலவசத்துக்குங்கிறதுக்கு அர்த்தம் கர்த்தருடைய காரியத்தில் ஒன்றுல தான் பார்க்க முடியுமே வழியே. இந்த உலகத்தில் இலவசம்னு சொல்றதெல்லாம் ஃப்ராடு. அம்மா, இந்த உலகத்தில் இலவசம்னு சொல்றது எதுவுமே, ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சிட்டேன், கோபம் வர்ற மாதிரி, ஃப்ராடுன்னு என்னதான் இலவசம் வந்தாலும் அதில் நன்மை இல்லை. ஆனால் ஒரே ஒரு இலவசத்தில் அதில் தீங்கு எதுவும், உண்மையா இலவசம்னா மீனிங்ஃபுல், அதாயா இலவசம். இவ்வளத்தையும் தர்றாரா நம்புறவங்களுக்கு, பிரயாசப்படுறவங்களுக்கு, those who pay heavy price to get this gifts of God. நமக்கு எவ்வளவு மரியாதை அப்படின்னா, நம்மளை வச்சு பயன்படுத்தி தேவன் அவருடைய மகத்துவத்தை வெளிப்படுத்துறாருன்னா எவ்வளவு மரியாதை. அவர் வல்லமை உள்ளவர்னு சொன்ன நியாயம். நாம் பாவி, ஏதோ மனசு வச்சு இறக்கப்பட்டு நம்மளை ரட்சித்து போட்டார். என்னக்கா போட்டாரா? அதுக்கே கர்த்தாவே இது பத்தாவதுக்கு நமக்குள்ள துரோகிகளுக்காக வரங்களை பெற்றுக்கொண்டார்னா, இந்த கிருபைகள்லாம் நமக்கு தந்து நீங்க போய் ஊழியம் செய்யுங்க, வேலை செய்யுங்கன்னு சொல்றாருன்னா, நம்மளையும் ஒரு கணத்துக்குரியவராக ஆக்கினார்னா எப்படி இதை புகழ முடியுமா? என்ன செய்ய முடியும்? எனக்கு ஒண்ணுமே புரியல, நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. 21வது அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 6வது வசனம் என்ன சொல்லுது பார்க்கலாமா? அன்றியும் அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன், தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன். நீ தாகமாய் இருக்கியான்னு கேட்கிறார். தாகமாய் இருக்கிறியா? தாகத்தோடு கேட்கிறியா? இல்ல சும்மா கேட்கிறியா வசனங்களை? இல்ல கடமைக்காய் கேட்கிறியா? பல கேட்டகரி இருக்குது. ஆனால் இதன் கூட்டத்தில் ஒரு கூட்டம் தாகமாய் கேட்கிறவர்களுடைய கூட்டம். அந்த தாகத்தை கூட்ட நான் ஜீவ தண்ணீரை இலவசம், கிவ் யூ ஃப்ரீ. இதுல பேரலா இன்னொன்று வசனம் வரும் பாருங்க, 22:17. 22:17 ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன், விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ளவன். அவர் சொல்லிட்டாரு, முழு உலகத்துக்கும் நான் இலவசமாக கொடுத்துட்டேன், நான் சீக்கிரமாய் வரப்போகிறேன். ஆவியும் மனவாட்டியும் என்ன செய்யணும்? வா என்பார்களாக. கேட்கிற எவனா இருந்தாலும் நீனு அப்படியே சொல்லு. தாகமாக இருந்தா வாயா, ஜீவ தண்ணீரை இலவசமாக பெற்றுக்கொள். இல்லைன்னா கவுண்டரில் போய் முட்டுவ, கதவு திறக்காது, கீழே போயிட வேண்டியதான். எனவே சுவிசேஷம் சொல்ல விரும்புகிறவர்களுக்கு
ஆண்டவர் கொடுக்கிற இன்புட்ஸ். சுவிசேஷம் சொல்ல விரும்புகிறவர்களுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கக்கூடிய அவருடைய ரகசியங்கள் இதெல்லாம் சிம்பிள் வசனம் தான். ஆனால் அவருடைய இருதயமோ பெரிய இருதயம். அதுலேருந்து தான் சொல்கிறார். போய் பாருங்க கவுண்டரில் எத்தனை பேர்னு ஆண்டவர் சொல்கிறார். போய் பாருங்க, ஒரு சிலரை பயத்தோடு இழுத்து ரட்சித்து இந்த பாதையில் கொண்டு வாங்க, என்கிட்ட கொண்டு வாங்கங்கிறார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். அவன் வரமாட்டான். எப்போ வருவான் தெரியுங்களா? அவன் ஒரு சப்பானி எந்திரிச்சிட்டான்னா வந்துடுவான். ஒரு குஷ்டரோகி சொஸ்தமானான்னா வந்துடுவான். ஒரு மரித்தவன் எந்திரிச்சான்னா ஊரே என்ன செய்யும்? ஓ அம்மாடியோ அப்படின்ட்டு வந்துடும். அதை நான் உங்களுக்கு அந்த கிருபைகளை தர்றேன். நான் என்ன செய்வேனோ நீங்கள் அதை செய்வீங்கிறார். எப்படி? நம்ம அப்பா எவ்வளோ நல்லவர் பாருங்க. அவர் தான் செய்ய முடியும். அவர் செய்கிறத நம்மளை செய்ய வச்சு. அதனால தான் ஒருவன் என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், அவளை காட்டிலும். ஏன் அதிகம்னாக்க, இவங்களை வச்சு அதிகமான ஜனங்கள் நரகத்துக்கு போகிறதுனால அதிகமான கிரியைகள் இருந்தால் ஒழிய ஜனங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அவர் ஜனங்களுக்காய் பரிதபிக்கிறாரே, ஆத்துமாக்களுக்காய் பரிதபிக்கிறாரே. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆவியும் மனவாட்டியும் வாயன்கிறார். சரி, இப்போ இதுக்கு பேரலாக ஏசாயாவில் ஒரு வசனம், அந்த வாக்குத்தத்தம் அது இங்கே நிறைவேறி இருக்குது. அது என்னன்னு பார்க்கலாம். ஏசாயா 52:3, விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று. என்ன இலவசம் இது! அல்லேலூயா! என்ன புரிஞ்சது? என்ன புரிஞ்சது உங்களுக்கு? நான் சொல்லித்தரேன். பிரைஸ் லார்ட். விலை இல்லாமல் விற்கப்பட்டிருக்குன்னா கேவலமாக்கிட்டா உங்களேன்னு. ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே. ஏசாயா 14:12 என்ன போட்டிருக்குது பாருங்க. அதிகாலையின் மகனாகிய விடுவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையில் விழ வெட்டப்பட்டாயே. ஜாதிகள் என்ன செஞ்சிருக்கான்? ஈனப்படுத்தல்னா தமிழ்ல என்ன அர்த்தம்னா, கேவலப்படுத்துறதும் அவமானப்படுத்துறதும் ஒரு அளவே கிடையாது. இப்போ ஜாதிகளை ஈனப்படுத்துறான், அவமானப்படுத்துறான், டெசிக்ரேஷன். அதுக்கப்புறம் 18 நீங்க தொடர்ந்து வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் என்ன போட்டிருக்குதுன்னாக்க, உலகத்தை வனாந்தரமாக்கி. ஆண்டவருடைய பிள்ளைகளே, அது நகரங்களை அழித்து சிறைப்பட்டவர்களை தங்கள் வீடுகளுக்கு போகாதிருந்தவன் நீதானே என்று சொல்லுவார்கள். ஜெயிலில் ஒருத்தன் உட்கார்ந்துருக்கிறான், அவனை விடுவிச்சுட்டு வீட்டுக்கு போடான்னு சொன்னா அவனுக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். விட மாட்டேங்கிறான் இவன். சிறைப்பட்டு பாவத்துக்கு சிறைப்பட்டவர்களை என்னைக்கு அவன் விடுவிப்பான்? அவன் விடுவிக்கிறது அவனுக்கு இந்த 3ல் முடிஞ்சிடும். எல்லாமே அந்த 3ல் தான். அவனை நேராக கொண்டு போய் நரகத்தில் போட்டு க்ளோஸ் பண்ணிடுறானே, க்ளோஸ் பண்ணிடுறான். இயேசுவை ஏற்றுக்கொள்கிறது எவ்வளோ முக்கியங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. விளையாட்டு கிடையாது கிறிஸ்தவ ஜீவியம். அல்லேலூயா. பணத்தில் மிதக்கிறது அல்ல, புகழில் மிதக்கிறது அல்ல. ஸ்தோத்திரம். பணத்தை நம்பி பணமே தெய்வம்னு சொன்ன கிறிஸ்தவர்களுக்கு ஐயோ. என்னதான் வசனம் கேட்டு என்னதான் உள்ள வந்தாலும் இதுலேருந்து அவங்க விடுதலை பெறலைன்னா அவங்களுக்கு ரொம்ப ஆபத்து. கர்த்தர் நல்லவர். எனவே ஈனப்படுத்தின. அப்போ நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார். இப்போ அந்த ஐசாய்க்கு வருவோம், முடிச்சிடுறேன். ஐசாய்க்கு வருவோம். ஏசாயா 52:3 வருவோம். விலையின்றி விற்கப்பட்டிருக்க வேல்யூவே கிடையாதுன்ட்டாரு. வேல்யூவே கிடையாது. சிலர் சொல்றாங்கல்ல, ரீசேல் வேல்யூவே கிடையாது, இதை போய் வாங்கினீங்களேன். சில கார்கள் இன்னைக்கும் வித்தா, என்னையோ வாங்கின கார் இன்னைக்கு வித்தா பயங்கர, அது விலை காட்டிலும் அதிகமாக, வாங்கின காட்டிலும் அதிகமாக கிடைக்கும். டொயோட்டா குவாலிஸ்ன்னு ஒன்று இருக்குது. அந்த இன்ஜின் இன்னைக்கு கிடைக்க தேடி தேடி கண்டுபிடிச்சு வாங்குறானுங்க. அந்த காலத்தில் வந்தது, அது வாங்கினது காட்டிலும் பல மடங்கு தர்றேன் கொடுங்கிறான். சில லேட்டஸ்ட் கார் வந்திருக்குது, ஒரு மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு. அதை வாங்கினா அடுத்த 1 மாதத்தில் விற்றா கூட ரீசேல் வேல்யூ கிடையாதுங்க. அப்போ நம்ம ஞானமாக வாங்குகிறோம், எதை வாங்கினா ஒரு இது அதுன்னு சொல்லிட்டு. அதுபோல் மதிப்பில்லாமல் விற்கப்பட்டீங்க.
₹1 லாயக்கு இல்லைங்கிற மாதிரி விற்கப்பட்டீங்க. பணமின்றி நீங்கள் மீட்கப்படுவீர்கள். அதுதான் இலவசம். அல்லேலூயா. விளங்கிருச்சா உங்களுக்கு? இனி அடுத்து இன்னொரு வசனத்தை வாசித்து நம்ம முடிக்கலாம். 55:1-4. ஏசாயா 55:1-4. ஓ தாகமா இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். பணமில்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சை ரசமும் பாலும். யாரு கொடுப்பா? யாரு கொடுப்பா? யாரும் கொடுக்க மாட்டான். காரணியால் நான் வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு டீ கடைக்கு போய் இன்டர்வல் டைமில் நானும் இன்னொரு சிவில் இன்ஜினியரிங் வாத்தியார் இருந்தார். 2 பேரும் இல்லை இன்னொரு 3 பேராக சேர்ந்து 10:30க்கு டீ குடிக்க பக்கத்தில் போவோம். ஒரு ரோடு இருக்குது, ரோடு போவோம். நாங்கள் மட்டும் டீ கேட்டால் அவங்க டீ கொடுப்பாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு ஏழை ஒரு ஐயா வந்தார் கோயம்புத்தூரில். ஏழை ஐயா. அப்போது டீ ஒன்று கேட்டார். நாங்கள் நினச்சோம் நம்மளுக்கு கொடுத்த மாதிரியே அவருக்கும் கொடுப்பார் போலட்டு. இவர் அந்த 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 டம்ளர் வார் நேராக அந்த டம்ளர் எடுத்து இப்படி பிடிச்சாரு. இவ்வளோ தூரத்துலேருந்து டீ இப்படி ஊற்றுனார். அந்த மனுஷன் பாவமாக அதை எடுத்துகிட்டு போய் அதை குடிச்சிட்டு நல்லா கழுவிட்டு திருப்பி அந்த இடத்துல வச்சுட்டு போகிறான். நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். இது என்னடா அது, ஒரு டீ கடையிலேயே இவ்வளவு பெரிய வித்தியாசமாக இருக்குது. இப்போ நம்மளை வந்து நல்ல சொக்காயை போட்டு வந்தால் நம்ம வாத்தியார்னு சொல்லிட்டு என்ன செய்கிறான், நல்ல டீயை கொடுக்கான். அதில் ஒரு ஏழை மனுஷன். இவன் என்ன பெரிய பெரிய ஆளா? இவனும் ஒன்று கிடையாது. இவனை பார்த்தாலும் அவனை மாதிரி தான் இருக்குது. அவன் தான் அவன் பார்த்தா என்ன இவனை 2 ஒரே கேட்டகரியாக இருக்கான ஒருத்தர் இப்படி ஊத்துறான். அதுதான். அப்போ அவன் காசு கொடுத்து டீ வாங்குறான். காசு கொடுக்காம பைசா கொடுத்து மரியாதையை கப்பில் கொடுக்க வேண்டியதானே, கப்போ ஒரு டம்ளரோ ஏதோ ஒன்று கொடுக்க வேண்டியதானே. காசு கொடுத்து வாங்கினா கூட அவனுக்கு என்ன செய்ய மாட்டேங்கிறான், சரியா கொடுக்க மாட்டேங்கிறான். எவன் பாலும் திராட்சை ரசம் கொடுப்பான்? கேட்குறேன். திராட்சை ரசமும் பாலும்னா எவ்வளவு விலையேற பெற்ற பானங்கள். அது ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குது, வெறும் இதில்ல. அந்த உச்சிதமான கோதுமையினாலும் கண்மலையின் தேனும் திராட்சை ரசம் பாலும் நெய்யும் வெண்ணையும் இதெல்லாம் பைபிளில் பயங்கரமான அர்த்தங்கள். அவைகளை தர்றேங்கிறார் ஆண்டவர். விலை போகாத மக்கள் நீங்க வாங்க, உங்களை ஈனப்படுத்தின அவன். நீங்க ஏன்ட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னாரு. நீங்க வருத்தப்பட்டு பாரத்தை ஏன் சுமக்கிறேன்னா உங்க மேல சுமத்துனது அவன். வருத்தப்பட்டு ஏன் பாரம் நீங்க சுமக்குறீங்களே, நீங்க சுமக்கல, உங்க மேல சுமத்துனது என்ன, உங்களை வேலைக்கு வச்சிருக்கான். வேலை செஞ்சு உங்களுக்கு ஒரு சம்பளம் கொடுக்க போறான். என்ன சம்பளம் கொடுக்க போறான்? மரணம்ங்கிற சம்பளம் கொடுக்க போய் நீ போய் நரகத்தில் ஒரு வேலைக்கு வாங்கிக்கோ அப்படிங்கிறான். உங்க பாரத்தை சுமத்தி நீங்க எங்க போறீங்கன்னே தெரியாம அலைஞ்சிட்டு குருடனை போல தெரிஞ்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. இந்த பாரத்தை சுமக்க முடியாம உட்காந்து என்கிட்ட வாங்கங்கிறார் ஆண்டவர். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என்னத்தை தருவேன்? பாலும் திராட்சை ரசம். இதே தான் கானான் தேசத்தில் பாலும் தேனும் ஓடுகிற தர்றேன்னாரு கர்த்தர். இன்னைக்கு நமக்கு பாலும் திராட்சை அது அப்படியே நிறைவேறிற்று. ஆக இந்த கொடிகள், செடியோடு அட்டாச் ஆன கொடிகளுக்கு கிடைச்ச விட்டார் போல நினச்சிங்க ஒரு சிலர். கொடி விடலையா, அதை விடவே முடியாது. கொஞ்ச நாள் மேபி அடுத்த வாரம் மறுபடியும் வந்துடும். அந்த செடியை கொடுத்தவரை பற்றி வரும். அது இன்னும் முடியலை. என்ன மகிமையாக இருக்குதுங்கிறீங்கப்பா. எனவே அன்றைய பிள்ளைகளே, நாம் கொடிகளாக இருக்கிறோம். நீங்கள் நமக்கு கிடைச்ச பாக்கியத்தை அடுத்தவங்களுக்கு சொல்லணும். இலவசமாய் கொடுத்தார். இன்னும் நிறைய வசனங்கள் உண்டு, நமக்கு நேரம் கிடையாது. இது போதும். யார் இதை நமக்கு செய்யக்கூடும்? தேவன் ஒருவர் தான் செய்யக்கூடும். முதலாவது அவர் இலவசம். கிருபையிலே பணக்காரர். கிருபையில் அவர் மனசு வச்சார். மனசு வச்சு கிறிஸ்துவுக்குள்ளே தான் இருக்கும், வேற யார்கிட்ட எங்கே இருக்காது. அது ஒரு சத்தியத்தை புரிஞ்சுக்கிட்டோமா? நீ எங்கே முட்டி மோதினாலும் கூட திறக்காதுரா. ஒரே ஒரு இடம் தான் திறக்கும், அது அவர்கிட்ட தான் இருக்குது. ஸ்தோத்திரம். அவர் வந்தா ஒளிய வந்தார், தந்தார், பெற்றுக்கொள். அவர் இடத்துல இருக்கிறத கொடுத்து நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார். நீதிமான்கள் ஆக்கினை தெய்வம். ஒரு பக்கம் அப்படி இருக்க, இன்னொரு இலவசத்தை குறித்து, நான் தான் பிசாசுகளை துரத்துறேன், நான் தான்.
அவன் எனக்கு ஒருத்தனுக்கு தான் அடங்குவான், அது உண்மைதான். ஆனாலும் இப்போ உங்களுக்கு அவனை உங்கள் முன்னால் அடங்க வைப்பேன் பாருன்னு சொல்கிறாருன்னா, உங்களை வச்சே நான் அவனை அடக்குவேன். உங்களை வச்சே நான் என்ன செய்கிறேனோ அதை நீங்கள் செய்வீங்கிறார். நீங்கள் செய்வீங்கிறாரு. நம்பணும், நம்பி பிரயாசப்படணும், அதை வரங்களை வாங்கணும். கேட்டால் போதாது, சபையில் கேட்டால் போதாது. இந்த மாதிரி சொன்னீங்களே கர்த்தாவே, அப்போ நாங்கள் எங்களுக்கு கொடுங்க, நாங்களும் செய்து அவனை அடக்குவோம், நீங்கள் மகிமையிடுங்க. எவ்வளோ பெரிய ஒரு தயாளன் கொஞ்சம் பாருங்கள். அதுபோல் மற்ற வசனங்களை பார்க்கும்போது, உனக்கு விருப்பம் இருந்தால் வரலாம், கடைசி நிமிஷம் வரைக்கும் ஓப்பன் கால் கொடுக்கிற தேவன். ஏன்? பணமும் இன்றி உங்களை ரட்சிக்காத ஒரு காரியத்துக்காக முட்டி மோதுறீங்களே அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இங்கே ஒருத்தர் வந்து ஃபாலோ மீன்ட்டு சொல்லிட்டாரு. எது ஈஸி உனக்குன்னு கேட்குறாரு. இந்த ரெண்டில் எதுடா ஈஸின்னு கேட்குறாரு. The easiest thing is to follow Jesus Christ, and that is the most blessed thing. அது the most wise thing. ஞானமான ஒரு காரியமானால் இதுதான். ஜெபிக்கலாமா? அது இவ்வளவும் நீங்கள் கற்றுக்கொள்ளுகிறது காரணம் என்ன? தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். ஒன்று, நம்ம அவரை ஆராதித்து ஸ்தோத்திரம் பண்ணணும். ரெண்டாவது, ரட்சிக்கப்படாதவர்களுக்கு நம்ம சொல்லுகிறதற்கு தகுதி உள்ளவர்களாக வேண்டும். must be prepared to tell people. Hallelujah. என்னன்னே தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடாது. நீங்கள் மாதிரி ரெடி ஆகணும். சொல்லித்தார்ல ஐயா, கேட்கறதுக்காக உங்களை கூப்பிட்டுருக்குது. பின்ன சொல்லி காட்டுறார். இதுதான் நான் உங்களுக்கு செய்த காரியம். ஜெபம் பண்ணலாம். ஹல்லேலூயா. எந்திரிச்சின்னு ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு பக்கம் இலவசமாய் நமக்கு கொடுத்தாருன்னு சந்தோஷம். இன்னொன்று, நான் உனக்கு கொடுத்ததுக்கு காரணமே நீ இலவசமாய் மற்றவர்களுக்கு போய் ஹல்லேலூயா நீ அதை ஸ்தோத்திரம் விடுவி அதுக்கு ஆயத்தம் நான் இருக்கிறேன்னு சொல்கிறவங்க ஒரு பொறுப்பை என்று உணர்ந்து கொள்ளுங்கள். நாம் அந்த பொறுப்பை உணர்ந்து கொள்வோமாக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்மேல் விழுந்த தேவ பொறுப்பு, நம்மேல் விழுந்த கடமை. அவர் சம்பாதிச்சதெல்லாம் பயங்கர விலை கொடுத்து சம்பாதிச்சிருக்கிறார். ரத்தத்தை கொடுத்து சம்பாதிச்சு பிதாவிடத்துல இருந்து அந்த கிஃப்டை வாங்கி நமக்கு இலவசமா கொடுத்துருக்கிறார். என்ன மனசு இது, என்ன மனசு! இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் அந்த இலவசமான கிஃப்ட்ல மகிழ்கிறோம். இன்னொரு பக்கம் ஆண்டவர் சொன்னார், அந்த கிருபைகளை நான் என்ன செய்வேனோ நீ அதை செய்வாய், அதை பயன்படுத்தி ஜனங்களை கொண்டு வா. ஸ்தோத்திரம். இவன் என்னதான் நன்மை செஞ்சாலும் 3 வார்த்தையில முடிஞ்சு போச்சு. திருடவும் கொல்லவும் அழிக்கவும். அவன் 1 கோடி ரூபாய் நமக்கு கொடுத்தாலும் கூட அந்த 3 வார்த்தைக்குள்ளதான் அடங்கி போச்சு. அவனை புகழவே முடியாது. அல்லேலூயா. புகழக்கூடியவர் ஒரே ஒருவர், புகழ்ச்சிக்கு உரியவர் ஒருவே ஒருவர், ஆராதனைக்கு உரியவர் ஒருவே ஒருவர். அல்லேலூயா. தேவன் என்று சொல்லப்படுகிறவர் ஒரே ஒருவர். அல்லேலூயா. நமக்காக பாடுகள் பட்டு அல்லேலூயா அந்த கிருபைகளை இலவசமாய் நமக்கு தந்த தேவன். காசு கொடுத்து வாங்கினது அவரு, ரத்தம் கொடுத்து வாங்கினது அவரு, இலவசமா ஃப்ரீயா கொடுத்தது நமக்கு. என்ன கிருபை இது! ஆமென். கர்த்தாவே, அப்பா, ஒரு அர்ப்பணிப்போடு செல்லுவோம். தகப்பனே, இந்த வசனங்கள் இலவசம் என்கிறதான வசனத்தின் விளக்கங்களை கர்த்தர்களுக்கு சொன்னேன். தமது கிருபையினாலே, மிகுந்த கிருபையினாலே, கிறிஸ்து இயேசுக்குள்ள இருக்கிறதான மீட்பினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். இந்த மீட்பு இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் இருக்கு, வேற எங்கேயுமே கிடைக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்க உண்டு இங்க உண்டு, உலகம் போயிட்டே இருக்குது. கவுண்டர்ல போய் முட்டி மோதி கடைசியில் செத்து போய் கொத்தா நரகத்துக்கு போறானுங்க. ஆனா இருக்க வேண்டிய இந்த மீட்பு ஒரு நபர்கிட்ட தான் மாத்திரம்தான் இருக்குது. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஒருவர்கிட்ட தான் இருக்குது. அந்த மீட்பினால நாம் மீட்கப்பட்டு நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோமே. அல்லேலூயா. ஆகையினாலே கொடுங்கள். கர்த்தாவே, இன்று எங்களுக்கு இன்னொரு படி நாங்கள் தியானம் பண்ண எங்களுக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுத்தீர். தொடர்ந்து கற்றுத்தாரும். ஒவ்வொருவரும் ஆத்தும ஆதாயம் செய்து
அநேகரை நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று ஒருவரிடத்துல கொண்டு போய் சேர்த்து ஃபாலோ மீ அப்படின்னு சொன்னார். என்னை பின்பற்றி வான்னு சொன்னார். நேராக அவர் போகிற இடம் பரலோகம் தான், வேற எங்கேயும் கூட்டு போக மாட்டார். அவர் பின்னால் போயிட்டா போதுங்கிற ஒரு கிருபைக்குள்ளே கொண்டு வரத்தக்கதாக ஒவ்வொருவரையும் பயன்படுத்துங்க. கிருபை தாங்க ஜெபிக்கிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஜெயநாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவானவருடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகையும் ஐக்கியமும் அந்யோன்யமும் சகவாசமும் நம் அனைவரோடும் கூட கிறிஸ்து இயேசுவின் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you.